புதிய தங்க நகைகளை வாங்கும் போது 1 கிராமுக்கு 300 ரூபாய் குறைவாக பெறுங்கள். இணையத்தில் லீக்கான ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் பார்த்தவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்தன், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். இணையத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தை பார்த்தவருக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னர் தனது கடைசி படம் என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த ஜனநாயகன் படம் கடந்த பொங்கலுக்கு வெளியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கைத்துறையின் சான்றிதழ் கிடைக்கப்பெறுவதற்கு காலதாமதம் இருந்ததால் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியானது. பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் இவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஜனநாயகன் படம் திருட்டுத்தனமாக வெளியான பொழுது பதிவு செய்யப்பட்ட பிரதான வழக்கில் அந்த படத்தை பார்த்தார் என்ற காரணத்திற்காக மட்டும் மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட குற்றப்பத்திரிகை மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் மனுதாரரை கைது செய்ய விசாரிக்க விடாமல் படம் கசிவு தொடர்பாக டிஜிட்டல் ஆதாரங்களை கண்டிப்பாக பிடிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சிலர் ஏற்கனவே சட்டப்படியான ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் ஒரு குற்றவாளியாக கருதப்படவில்லை எனவும் மேலும் மனுதாரர் இந்த படத்தை பார்த்தார் என்பதற்கான குற்றச்சாட்டுகள் மட்டும் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். புதிய தங்க நகைகளை வாங்கும் போது 1 கிராமுக்கு 300 ரூபாய் குறைவாக பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.